Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடியில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் மரணமடைந்துள்ளார். போலீசார் தாக்கியதாக மரண வாக்குமூலமும் அளித்துள்ளார். தூத்துக்குடியில் விசாரணை கைதி மரணமடைந்துள்ளார். இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் இணைப்பில் உள்ளார். வணக்கம், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். தூத்துக்குடி அமுதநகர் பகுதியை சேர்ந்தவர் நாகராஜன். இவரது மகன் அருணாச்சலம், வயது 26. இவர் தூத்துக்குடி 3வது மைல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மதுபான கடை பார்ல வேலை பார்த்துட்டு வர்றாரு. கடந்த 17ஆம் தேதி மதுபான கடை மூடிய பிறகும் சட்ட விரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக தூத்துக்குடி தென்பாகம் காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து 120 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த 17ஆம் தேதி மாலை அருணாச்சலம் உடலில் தலை மற்றும் கால் ஆகிய பகுதிகளில் பலத்த காயங்களுடன் தென்பாகம் காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து அவர் தாய் பரமேஸ்வரியிடம் அவரது மகனை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற பொழுது மீண்டும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த விசாரணை கைதி தற்போது உடலில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசார் விசாரணையில் அவரை அடித்து துன்புறுத்தி இறந்திருப்பதாகவே தெள்ள தெளிவாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல தற்பொழுது அவர் சிகிச்சையில் இருக்கும் பொழுது, அதாவது அருணாச்சலம் சிகிச்சையில் இருக்கும் பொழுது அவரை எத்தனை பேர் தாக்கினார்கள் என்பதை குறித்து அவரது நண்பர்கள் எடுத்த அந்த வீடியோவானது தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வீடியோல 3 போலீசார்கள் தன்னை தாக்கியதாக தெளிவாக கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் குற்றவாளி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் பொழுது அவரை நலம் விசாரிப்பதற்காக வந்த அவர்களது நண்பர்கள் எடுத்த வீடியோ தற்பொழுது இந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியமாக அமைந்திருக்கிறது. அந்த வீடியோவில் அவரது நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, உன்னை எத்தனை பேர் தாக்கினார்கள் என்று கேட்டதற்கு 3 காவலர்கள் தன்னை தாக்கியதாக தெளிவாக கூறியிருக்கிறார். காவலர்கள் தாக்கியதில் தலை மற்றும் கால் பகுதியில பலத்த காயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அருணாச்சலம் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். எனவே அருணாச்சலத்தின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு தற்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உடலை வாங்காமல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லக்கூடிய கைதிகளை முறையாக விசாரணை நடத்தாமல் இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இது போன்ற தாக்குதல் சம்பவத்தில் உள்ளாகக்கூடிய விசாரணை கைதிகள் உயிரிழப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. தற்போது தூத்துக்குடி மாவட்டம் கீழ்ப்பாக்கத்தில் கூட போலீசார் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் ஒருவர் தற்பொழுது தலை மற்றும் கால் பகுதியில் பலத்த காயமடைந்து உயிரிழந்திருப்பது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு முன்பாக அவர் தெளிவான மனநிலையில் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோவும் இந்த கொலை வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியமாக அமைந்திருக்குதுன்னே சொல்லலாம். பராசக்தி, தகவலுக்கு நன்றி சரவணன். இல்ல யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி, வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி, அவன் 2 வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. தலையில 4 பேர் இருந்தாங்களா? பேர் தெரியலையா? சரி, ரைட்டு. சார் நான் பிடிச்சிட்டு சும்மா அடிச்சாங்க. ஏழு அடிச்சாங்க. 3 அடிச்சாங்க. 4 அடிச்சாங்களா? 3 அடிச்சாங்க. அன்னைக்கு யாருமே இல்ல. நீங்க இல்ல, ஜெயன் இல்ல, நீங்க யாருமே இல்ல. எங்க வச்சு அடிச்சாங்க? இந்த எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன் வச்சா? முருகன் கடை. முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை. நமக்கு வரும் காலையில வரும். மதுரை வரும். இல்ல யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி, வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி, அவன் 2 வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. தலையில
ஆ. இல்லை 4 பேர் இருந்தாங்க 4 பேர் இருந்தாங்களா? பேர் தெரியலையா? 4 பேர் இல்லை சரி ரைட்டு. ஆ ஆ. சார் நான் பிடிச்சிட்டு சும்மா ஏமாதான் நம்ம எத்தனை பேர் அடிச்சாங்க? ஏழு எத்தனை பேர் அடிச்சாங்க? 3 பேர். 3 பேர் அடிச்சாங்க, 4 பேர் அடிச்சாங்களா? 3 பேர் அடிச்சாங்க. அன்னைக்கு யாருமே இல்லை நீங்க இல்லை ஜெயன் இல்லை நீங்க யாருமே இல்லை சேகர் நகர்ல வச்சா? எங்க வச்சு அடிச்சாங்க? இந்த நம்ம எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன் வச்சா? முருகன் கடை முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.